கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கான செல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 016 இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆல் போர்டு மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 days வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் 20 சிங்கிள் போர்டு ப்ளே பண்ண முதல் 13 ரூபாய்க்கு 100 வெண்டிங் கொடுக்குறாங்க. ஏவிவிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 வெண்டிங் கொடுக்குறாங்க. திருடிஜில் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 5000 வெண்டிங் கொடுக்குறாங்க. பிசி வெண்டிங் 100 ரூபா. திருடிஜில் பார்த்தீங்கன்னா 10000 வெண்டிங் கொடுக்குறாங்க. பிசி வெண்டிங் 1000 கொடுக்குறாங்க. திருடிஜில் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுறாங்க. 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணால் 14000 வெண்டிங் கொடுக்குறாங்க. பிசி வெண்டிங் 500, சி போர்டு வெண்டிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி திருடிஜில் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுறாங்க. 28000 வெண்டிங் கொடுக்குறாங்க. பிசி வெண்டிங் 1000 ரூபா, சி போர்டு வெண்டிங் 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. திருடிஜில் நீங்கள் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 32000 வெண்டிங் கொடுக்குறாங்க. பிசி வெண்டிங் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, சி போர்டு வெண்டிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 90000 வெண்டிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் 4 டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது இருந்தால் 4,50,000 வெண்டிங் கொடுக்குறாங்க. நியூ நம்பர் வெண்டிங் வச்சுன்னா 10000, பிசி வெண்டிங் 1000, சி போர்டு வெண்டிங் 100 ரூபான்னு கொடுக்குறாங்க. புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 2:55 வரைக்கும் நீங்கள் வந்து கேரளா வந்து புக்கிங் டைம் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து டிஆர் 1 மணி செல்ட்டுக்கு 12:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 6 மணி செல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 8 மணி செல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா உடனே வெண்டிங் வந்து உடனே கொடுத்துருவீங்க. மக்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆள் போட்டு தான் எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நம்ம ஒரு நாள் வீடியோ போடல. பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குது. அதுக்கோசரம் தான் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5 days வச்சு ஆள் போட்டு தான் எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா 350 வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் கூடிய ஆள் போட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்கள் எனக்கு மேட்சருடைய நம்பர் வந்து நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வின் பண்ணுற அளவுக்கு இருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளாண்டிங்கன்னா ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ போட முடியல. பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் வீடியோ போட முடியல. நீங்கள் போடுற ஆல் போர்டு மட்டும் தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒருத்தரையும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கூடிய நம்பரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம 350 வச்சு நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 356 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 339 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 6 அல்லது 5 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா 356 வச்சு அடிக்கல நமக்கு 6 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 649 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 649 ரொட்டேட் ஆப்ஷன் 339 வச்சு அடிக்கல நம்ம பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நிமிஷம் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 அல்லது 5 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 649 வச்சு அடிக்கல நமக்கு 3 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 545 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 545 ரொட்டேட் ஆப்ஷன் 339 வச்சு எடுக்கல நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 5 அல்லது 1 தான் நம்ம கிடச்சி அடுத்த நாள் கூடிய ஆல் போர்டு நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 545 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா 5 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 158 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 158 ரொட்டேட் ஆப்ஷன் 339 போடையில நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 0 அல்லது 8 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 158 வச்சுருக்கோம். நமக்கு 0 அல்லது 8 கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 016 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 016 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 339 போடையில நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல நம்ம நோட் பண்ணிங்கன்னா நமக்கு 5 அல்லது 9 நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 016 வச்சு எடுக்கல நமக்கு பார்த்திங்கன்னா 5 அல்லது 9 நாளைக்கு கிடச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருந்தாலும் நம்ம கணக்கில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா
ஒரு 2 டேஸாக நமக்கு வந்து உடம்பு சரியில்லை. அந்த மெத்தட் நம்ம வந்து ஒத்து வராமல் இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் போர்டு மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏவிபிசிஎஸ்சி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க. ஓகேவா? மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்றைக்காக இருந்தாலும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு வின்னிங்ஸ் கொடுப்பேன். நான் சொல்லி தான் கொடுப்பேன். உங்கள் கணக்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லும்போது மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க.